சீதா எதுக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க உங்களுக்கு தெரியணுமா? அது மட்டும் இல்லாம மீனாவோட ஃபேமிலி கடைசி வரையும் சந்தோஷமா இருக்கணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்களோ, இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கான எபிசோட் அதாவது 12ஆம் தேதிக்கான எபிசோட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு 12 இல்ல 1:00க்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்துருவோம். நாளைக்கான ப்ரெடிக்ஷன். இன்னைக்கான எபிசோட் வீடியோவ இன்னைக்கு பார்த்துரலாம். ஸ்டார்ட்டிங்ல நான் வீடியோல சொல்லியிருப்பேன். சீதா எதுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னா, அவங்களுக்கு அந்த அலைன்ஸ் கேன்சல் ஆனது தான். அது ஏன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே சீதாவுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. ஏன்னா, அவங்க அம்மாவ ரொம்ப பார்த்துக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க வீட்ட பார்த்துக்கிட்டு கொஞ்ச நாளாச்சும் அவங்க அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, மீனாவும், முத்துவும் வற்புறுத்தி அந்த கல்யாணத்துக்கு ஒத்து வச்சிருப்பாங்க. ஆனா வந்து அந்த மாப்பிள்ளை வந்து வேணான்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா, சத்யா ஒரு திருடன்றதுனால அவங்களோட குடும்பமானம் கெட்டுரும்னு சொல்லி, அந்த அலைன்ஸ வேணான்னு சொல்லியிருப்பாரு. அந்த அந்த அலைன்ஸ் பார்க்க வந்த மாப்பிள்ளை, சீதாவோட மாப்பிள்ளை. ஸோ, மீனா வந்து ஃபோன் பண்றாங்க. சீதாவோட அம்மாவுக்கு. அவங்க அம்மா வந்து ரொம்ப சோகத்துல இருக்காங்க. சீதா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அம்மா நல்ல வேளை இந்த கல்யாணம் நடக்கல. இந்த கல்யாணம் நடந்திருந்தா எனக்கு இந்த கல்யாணமே புடிச்சிருக்காது. அது மட்டும் இல்லாம ஒரு பிரச்சனைன்னு வந்தவுடனே அவ விட்டு போறாள்ல, ஒரு ஆம்பளே கிடையாதுன்ற மாரி இவங்க சொல்றாங்க." முத்துவ காட்டுறாங்க. முத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்ரெடி ஒரு கார் வாங்குறதுக்குலாம் ஒரு ஃபினான்சியர் கிட்ட போயிருப்பாரு. அந்த ஃபினான்ஸ் கிட்ட போயிட்டு அவரோட கார் அடமானம் வைக்கிறாரு. அடமானம் வச்சு காசு கேட்கறாரு. இந்த மாரி காசு அரேஞ்ச் பண்ணுங்கன்ற மாரி சொல்லும்போது, அந்த ஃபினான்சியர் என்ன சொல்றாருன்னா, "முத்து காசுலாம் நான் தரேன். ஆனா, உன்னோட பாக்கிலாம் நான் பார்த்தேன். நீ கரெக்ட்டா தான் கட்டிட்டு வர. அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா, உன்னோட கார் அடமானம் வச்சேன்னா, என்னால ஒரு 1,75,000 தான் குடுக்க முடியும். மீதி காசு என்னால குடுக்க முடியாதுன்ற மாரி சொல்றாரு. அதுக்கு முத்து என்ன சொல்றாருன்னா, "சார் என் காரோட மதிப்புலாம் இருக்கட்டும். என் மேல ஒரு மதிப்பு வச்சிருப்பீங்களா? அதுக்கு ஏத்த மாரி காசு குடுங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது, அவர் மனசு இறங்கி, சரிப்பா முத்து நான் ரவுண்டா ஒரு 2,00,000 தரேன்ற மாரி ஒத்துக்கிட்டு, சைன் போட்டு 2,00,000 குடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் முத்து வந்து பார்த்தீங்கன்னா, உடனே மீனாக்கு ஃபோன் பண்றாரு. மீனா எங்க இருக்கன்னு கேட்கும்போது, மீனாவும் சொல்றாங்க, இந்த மாதிரி நானு எங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு எங்க அம்மாவோட பூ கட்டுற கடையில இருக்கேன்ற மாரி சொல்லும்போது, முத்துவும் கிளம்பி போறாருங்க. கிளம்பி போகும்போது அங்கே அப்படியே கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு மீனா இருக்க இடத்த காட்டுறாங்க. மீனாவோட அப்பா வந்து கரும்பு மிஷின் ஓட்டியிருப்பாரு. அந்த கரும்பு மிஷின விக்கிற மாரி ஐடியா இருக்கிறதுனால, ஒரு மினி வேன் வந்து அந்த கரும்பு மிஷின வண்டியில ஏத்திட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த சமயத்தில முத்து அங்க போறாரு. முத்து போய் கேட்கிறாரு, "அத்த இந்த வண்டி இந்த இது எதுக்கு அத்த விக்கிறீங்கன்னு?" கேட்கும்போது, "இல்ல முத்து, நம்ம சத்யாவ காப்பாத்துறதுக்கு நீங்க 5,00,000 கேட்டீங்கல்ல, அந்த லாயர் கேட்டாங்கன்னு சொல்லி, அதுக்கு தான் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க காச ரெடி பண்ண பார்க்குறோம்ன்னு" சொல்லும்போது, முத்து ரொம்ப கவலைப்படுறாரு. "அத்த இதெல்லாம் வேண்டான்னு" சொல்லி அந்த வண்டியில ஏத்துன அந்த மிஷின திரும்ப கீழ இறக்க சொல்றாரு. கீழ இறக்கிட்டு அவர் கேட்குறாரு, "எப்பா இப்ப தான்ப்பா வந்தோம் நாங்களே. வந்து ஏத்துனோனே இறக்கணும்னு சொல்றியேப்பான்னு" சொன்னோனே முத்து சொல்றாரு, "உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது அந்த டீலர் சொல்றாரு, "7,000ப்பா 7,000 குடுத்து தான் நாங்க இத வாங்குனோம்ன்னு" சொன்னோனே, முத்து அந்த 7,000 திருப்பி குடுத்துட்டு அந்த வண்டிய அங்க கீழ இறக்கிடுறாங்க அந்த கரும்பு மிஷின. அதுக்கப்புறம் முத்து வந்து திட்டுறாரு எல்லாரையுமே, "எங்க அத்தை இவ்ளோ நாளா காப்பாத்துச்சு இந்த எதுக்கு அத்த நீங்க குடுத்தீங்கன்னு" கேட்டா, "அவரே போயிட்டாரு முத்து. இதுக்கப்புறம் இது இருந்து என்ன ஆக போகுதுன்னோனே" சொல்லும்போது, முத்து நல்ல பாயிண்ட் சொல்றாரு. என்னன்னா, "அத்த இந்த மாரி ஞாபகார்த்தமான பொருள்லாம் வித்தா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் அத புரிஞ்சுக்கிறாங்க. "சரிங்க மாப்ள, நான் எதுவுமே இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு" சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முத்து சொல்றாரு, "இந்த மாரி என்ன அத்த என்னால காசு ரெடி பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறீங்களா?" "அப்படிலாம் இல்ல மாப்ள. நான் அதெல்லாம் நெனைக்கவே இல்ல. எங்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நீங்களும் என்னோட ஃபேமிலி தான்" அப்படின்ற மாரி முத்து சொல்றாரு. சொன்ன உடனே மீனாவோட அம்மாவும் ரியலைஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட நகை எல்லாத்தையுமே அடமானம் வச்சு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எவ்வளோ ரெடி பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 1,00,000 காசு ஏதோ ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க சொச்சமா. அந்த காசு எடுத்துன்னு வந்து இவங்ககிட்ட குடுக்குறாங்க. இந்த மாரி சீதாவோட சம்பள காசும் சேர்த்து ஒரு 1,00,000 சொச்சத்த வந்து முத்துக்கிட்ட குடுக்குறாங்க. முத்துவும் அத வாங்கிக்கிட்டு அங்கருந்து சீக்கிரமா கெளம்புறாரு. கெளம்பிட்டு என்ன பண்றாருன்னா, இன்னும் அவருக்கு ஒரு 2,00,000 தேவைப்படுது. அதுக்கு என்ன பண்றாருன்னா, நான் போன ப்ரெடிக்ஷன் வீடியோல சொன்ன மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா, அவர் உண்டியிலருந்து அந்த காசு எடுக்குறாரு. எடுக்கும்போது எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நைட் எண்ணுறாங்க அந்த காச பெட் மேல உட்காந்துக்கிட்டு. எண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 1,25,000 தான் அந்த காசு அந்த உண்டியில இருக்கு. மீதி காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது, அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி, "ஏங்க நம்ம ஸ்கூட்டிய வித்துடலாம்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, முத்து "வேணாம் அதெல்லாம் விக்காத, அதெல்லாம் விக்கக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு பொழப்பே அதில தான் ஓடுதுன்ற" மாரி சொல்லும்போது, மீனாவும் ரொம்ப அழுகுறாங்க. அழுகுனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க முத்து என்ன சொல்றாருன்னா, இந்த கட்டில வித்துடலாம் பேசாம. இந்த கட்டில் வித்தா என் ஃப்ரெண்டு விக்கும்போதே என்கிட்ட சொன்னான். இந்த மாரி இந்த கட்டில் வித்தா நல்லா காசுக்கு போகும்ன்னு சொல்லும்போது, மீனா ரொம்ப அழுகுறாங்க. அழுதுட்டு அவன கட்டி பிடிச்சுக்கிட்டு, "வேணாங்க இதெல்லாம் விக்க வேண்டாம்.
நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி மீனாவும் சொல்லும்போது இவங்க உக்காந்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்துக்கு அண்ணாமலை வந்து அவர் ரூம்லேருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து முத்து இங்கே வா அப்படின்னு கூப்பிடும்போது முத்து கிட்ட போகிறாரு. கிட்ட போனோடனே அவர் பேக்கெட்லேருந்து ஒரு 35,000 காசை வந்து பேக்கெட்லேருந்து எடுக்கிறாரு. எடுத்து முத்து இந்தா எனக்கு தெரியும் உங்களுக்கு பண தேவை இருக்குன்னு, அதனால் அந்த காசை வச்சுக்கோன்ற மாதிரி அந்த 35,000 முத்துக்கிட்ட கொடுக்குறாரு. முத்து ஃபஸ்ட்டு வாங்க தயங்கினாலும் அப்புறம் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாயர்கிட்ட போகிறாங்க. அந்த லாயர்கிட்ட போகும்போது முத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் ரவுண்டாக இல்லை, அவர்கிட்ட ஒரு 4,35,000 தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இவ்வளோத்த வச்சுக்கோங்க, அப்புறமா எனக்கு காசு வர வர நான் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட காசு வந்து கொடுக்குறாரு. மீதி காசு நான் எப்படி ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொன்னோடனே, நீங்கள் அதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு கிளம்புறாரு அங்கேருந்து. உடனே அந்த லாயர் வந்து அவரோட பிஏவை பார்த்து, என்னப்பா இவனை நம்பலாமா, இவன் காசு கொடுப்பானான்னு கேட்கும்போது, சார் அதெல்லாம் கொடுப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிஏ சொல்கிறாரு, அந்த விஜயா பற்றி விசாரிக்க சொன்னனே விசாரிச்சேன்னு சொல்லி லாயர் கேட்கும்போது அந்த பிஏ சொல்கிறாரு, சார் அதெல்லாம் கேட்டேன், அவங்க ஒரே மணி மைண்டடாக ஆளாக தான் தெரியுறாங்க, அதனால் நம்ம பிளானுக்கு அவங்க ஒத்துப்பாங்கன்ற மாதிரி சொல்லும்போது, சரி லாயர் சொல்கிறாரு, என்ன நம்ம போய் பார்க்கலாமா இல்லை அவங்க வர சொல்லலாம்னு சொல்லும்போது அந்த பிஏ சொல்கிறார், இல்லை சார் நம்மளே போய் பார்க்கலாம், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும்னு. இவங்க 2 பேரும் விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு விஜயோட வீட்டில் கட்டுறாங்க. விஜயோட ஃப்ரெண்டோட வீட்டில் அந்த 2 பேரும் வெளியே இருக்கும்போது விஜயா வராங்க. விஜயோட ஃப்ரெண்டு தான் வெளியே வராங்க. வந்து விஜயா யாரோ உன்னை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, யார் அது அப்படின்னோடனே அவர் லாயரோட பேர் சொல்லிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு உட்காடுறாங்க. உட்காரும்போது அந்த லாயர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் சத்யா மேலே கேஸ் கொடுத்துருக்கீங்களா, அந்த விஷயத்தை பேச தான் நான் வந்திருக்கேன். அவங்க என்ன விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திருட்டு பையன் ஜெயிலுக்கு போனால் போதும், எனக்கு வேறு எதுவும் வேணான்ற மாதிரி இவங்க சொல்லும்போது, முதல்ல நீங்கள் யார் இந்த கேஸை பற்றி பேசுறதுக்குன்னு சொல்லி விஜயா கேட்கும்போது, நான் உங்கள் சம்மந்தியோட லாயர்னு சொல்கிறாரு. அதுக்கு விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எந்த சம்மந்தியும் இல்லை, எனக்கு இருக்கிறது 2 சம்மந்தி தான் போய் சொல்கிறாங்க. அவர் வந்து இது பிடிக்கவே இல்லை. அவர் ரொம்ப இதுவும் சொல்கிறார், என்னென்னா பணம் எப்போனா சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் மக்களை சம்பாதிச்சு ரொம்ப கஷ்டன்ற மாதிரி சொல்லும்போது, விஜய் வந்து அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியாத விஜய் அன்றைக்கி தான் எல்லாம் புரிஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப மன உடைச்சலில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்க அந்த சத்யா பையனை நீங்கள் ஜெயிலுக்கெலாம் அனுப்புனா கூட ஒரு மாதம் தான் ரிமாண்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அது கூட நடக்காமல் கூட போகும். ஏன்னா அவனோட ஏஜையும் அவன் வந்து ப்ரொஃபஷ்னலாக திருடங்கலாம் கிடையாது. அவன் சும்மா இதுக்காக நீங்கள் அவனை இன்சல்ட் பண்ணதுக்காக தான் அவன் திருடியே இருப்பான். அதனால் அதெல்லாம் பெரிய கேஸாக நிற்காதுன்னு சொல்லும்போது விஜய் கொஞ்சமாக அசைகிற மாதிரி தெரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1 மாதம் அவர் ஜெயிலில் இருந்தால் கூட போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவன் ஜெயிலுக்கு போகிறத நான் எப்படியாச்சும் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த லாயர் கரெக்டாக கேட்குறாரு, விஜய் மணி மைண்டடான ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏங்க அதனால் என்ன லாபம் இருக்க போகுது, ஆனால் நீங்கள் கேஸ் வாபஸ் வாங்கினா உங்களுக்கு லாபம் இருக்குன்னு சொல்லும்போது, எனக்கு என்ன லாபம்னு விஜயை கேட்குறாங்க. அதுக்கு அந்த லாயர் சொல்கிறாரு, நான் பணம் தரேன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு 50,000 சொல்கிறாரு, விஜயை ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறமா ஒரு 2 லட்சம் தரேன்னு சொல்லும்போது விஜயா அப்படியே வாயை பொளக்குறாங்க. பொளந்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாளைன்னு போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக வருவார். ஐயா அம்மா கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ரோஹிணி மூஞ்ச பார்க்கணுமே, ரொம்ப இதுவாக இருக்காங்க, ரொம்ப பயத்தில் இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல். அவ்வளோதான் மக்களே, இதுதான் இன்றைக்கான வீடியோ. நம்ம ப்ரோமோ ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு 12 மணிக்கு அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மக்களே, ரொம்ப நன்றி. அந்த வீடியோ ரொம்ப ரீச்சில் இருக்குது. நம்ம போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப ரீச்சில் இருக்குதுன்னு நல்லா தெரியுது எனக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது வரைக்கும் நன்றி, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.